இதன் தொடர்பாக தான் அவங்க பிரியாணி தான் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பலரும் பல்வேறு விதமான கருத்துக்களை வெளியிட்டாங்க. அப்போ வந்து அவர் என்ன விளக்கம் கொடுக்குறாரு அப்படின்னா, இந்த மலை மீது வந்து கோழி ஆடு இதெல்லாம் உயிரோடு எடுத்துட்டு போய் சமைக்கிறது தான் தப்பு அப்படின்னு அதிகாரிகள் சொல்றாங்க. சமைச்சு வச்ச உணவு எடுத்துட்டு வந்து சாப்பிடுறதுல எந்த தடங்களும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அங்கேயே வச்சு சாப்பிட்டுக்கலாம், அதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு அதிகாரிகள் அனுமதி கொடுத்ததாக சொல்றாரு. இதுல இன்னொரு பக்கம் அப்படின்னா, நான் சாப்பிட்டதா சில தகவல் சொல்றீங்க, நான் சாப்பிட்டதா பாஜக மாநில தலைவர் சொல்றாரு, அதை அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படின்னா நான் வந்து அரசியலை விட்டு விலகுறேன், என்னுடைய பதவிகளை விட்டு நான் விலகுறேன். அதே மாதிரி அதை வந்து அவர் ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னா அவர் பாஜக மாநில பொறுப்பு போட்டு விலகுவாரா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி எழுப்பியிருக்காரு, சவாலே விட்டுருக்காரு. இதுல இன்னொரு விவகாரம் என்ன அப்படின்னா, பாஜகவின் வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்த வழக்கறிஞர் குமார் அப்படிங்கிறவரு அங்க 12 பன்னிக்குட்டிகளை அழைச்சிட்டு போறதாக மாதிரி ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அது வந்து நம்ம நிருபர் சொல்றாங்க, அது வந்து பெரிய அளவுல பேச பொருளா மாறுது. அதுக்கான போலீசாரும் அனுமதி கொடுக்காத பட்சத்துல தான் இந்த விவகாரங்கள்லாம் பெரிய அளவுல பேசப்பட்டு வருது. இது வந்து நவாஸ் கனி விளக்கமும் கொடுத்துட்டாரு. ஆனாலும் நாளைக்கு வந்து ராஜா அங்க போயிட்டு போராட்டத்தில் ஈடுபட போறாரு அப்படிங்கிற வகையில பேசப்பட்டு வருது. அவர் பிரியாணி சாப்பிட்டாருன்னா அதை காட்டுங்கப்பான்னு அவரே கேட்கிறாரு. அதை காட்டிட்டீங்கன்னா அடுத்த கட்ட வேலையை பார்த்துட்டு போலாம்ல. ஆனா அதையே அவங்க காட்டாம தொடர்ந்து வந்து 2 மதங்களுக்கு இடையிலான மோதலா அதை மாத்த பாக்குறாங்க அப்படிங்கிற வகையில அங்க ரொம்ப பரபரப்பா ரொம்ப ஒரு இந்த விஷயத்தை ரொம்ப சென்சிட்டிவா போலீஸும் கையாண்டுட்டு வராங்க. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்ப இருக்கக்கூடிய பாஜக தலைவர் பதவி விலகுவார் அப்படின்ட்டு, அதுக்கான நேரம் வந்துருச்சா இல்ல அவர் பதவியில் நீடிப்பாரா அப்படின்ற தருணம் இது. என்னன்னா, எதிர்பார்த்தபடியே தமிழக பாஜகவுக்கு தலைவர் தேர்தல் வந்து நடக்கவிருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜனவரி 26ஆம் தேதி தலைவர் நியமிக்கப்படுவாங்க, ஜனவரி 31ஆம் தேதி அமித்ஷாவே சென்னைக்கு வரப்போறாரு,